எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேரளா ஸ்டைலில் வித்தியாசமாக ஒரு வெள்ளை பூசணிக்காய் மாங்காய் போட்டு ஒரு கிரேவியும் கூடவே வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு அல்வாவும் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் அந்த வீக்கெண்டில் வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டு கொலு போயிருந்தோம். அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், பொங்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இதை நல்லா மூடி வச்சுட்டு பருப்பு நல்லா வேகணும். நான் அதனால் ஒரு 5 விசில் விட்டுட்டு அதை தனியாக இறக்கி வச்சுட்டேன். அப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான வெள்ளை பூசணிக்காய் மாங்காய் வச்சு தான் அது செய்கிறோம். ஸோ அது தேவையான அளவு நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எவ்வளோ எண்ணெய் அளவு அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு ஒரு 5-6 விசில் வந்ததும் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு பொரியல் வந்து சௌச்சோ பொரியல் பண்ணுறேன். ஸோ அதை நல்லா அந்த தோலெல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பருப்பு அந்த விசில்லாம் போனதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூசணிக்காய் மாங்காவை சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, நல்லா காரமாக இருக்கும் இல்லையா அந்த மிளகாய் பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி. உங்களுக்கு நல்லா காரம் வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. நான் பசங்க சாப்பிட்றதுனால காரம் ரொம்பவே கம்மியாக சேர்த்துருக்குறேன். போட்டுட்டு இதை வந்து ஒரே ஒரு விசில் அடுத்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 1/2 கப் துருவின தேங்காய், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து நிறையா இருந்தது. அதனால் கொஞ்சம் அல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதி இருக்கிற பூசணியெல்லாம் அந்த மாதிரி நல்லா துருவி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பூசணிக்காய் மாங்காய் போட்டு வேக வச்சது அது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது நல்லா மசிஞ்சிருக்கும். ரொம்ப மசிஞ்சிருக்கக்கூடாது. அந்த பூசணிக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து சௌச்சோ பொரியலுக்கு வெங்காயம் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா அதை அவ்வளோதான் இறக்கிடணும். இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து இது தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம் அப்படின்னா அந்த கேரளாவில் செய்கிற அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் இருக்கும். அதில் கொஞ்சம் சீரகம், கடுகு, இது வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பூண்டு கலர் மாறினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 5 சின்ன வெங்காயத்தை அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கிரேவியில் ஊற்றிடணும். அப்புறம் இந்த சௌச்சோ பொரியல் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாருமே செய்கிற மாதிரி தான். அந்த எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதும் அதில் சீரகம், கடுகு, உளுந்து, காரத்துக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுது. அது நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நான் அந்த குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சௌச்சவை சேர்த்துட்டு அதுக்கு நான் மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்கல, வெறும் மஞ்சள் பொடி, உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சூடான தண்ணி ஒரு 1/2 கப் தண்ணியை விட்டுட்டு அதிலே அந்த சௌச்சவ்லாம் வெந்துடும். மூடி வச்சுக்கிட்டேன். அதுக்கு நல்லா வெந்ததுமே அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு அதை இறக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் சௌச்சோ கூட்டு. எக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அன்றைக்கி ஆம்லேட் எதுவும் போடலை, சும்மா ஒரு ஃபுல் பாயில் மட்டும் சால்ட்டு பெப்பர் போட்டு அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம் நாங்கள் பசங்க எல்லாருமே. அப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையிலேருந்தே நான் பாத்திரம்லாம் விளக்கல, அதனால் ரொம்ப பாத்திரம் சேர்ந்துருந்தது. ஃபஸ்ட்டு அந்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே நாதிரன் பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு அதை வச்சு இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் நாளாக பாத்திரங்களை வச்சு தான் இப்போல்லாம் விளையாட்டு அவனுக்கு. அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க, நீங்கள் எப்போயுமே இப்படி தான் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களாக்கா, கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இல்லை. இந்த
இந்த மாதிரி கொஞ்சம் என்னைக்கா ஒரு நாள் தான் அந்த மாதிரி எதாவது செய்வேன். அல்வா ஏதாவது டெய்லியெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். மதிய நேரம் கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்ப்போம், என்ன தான் சீரீஸ் பார்ப்போம். தூங்க மாட்டேன். வீக்கெண்டு மட்டும்தான் தூங்குவேன். மற்ற வீக் டேஸ்லலாம் தூங்க மாட்டேன். ஏன்னா நைட்டு படுத்ததும் தூக்கம் வராது. காலையில் நம்ம ஸ்கூல் கிளப்புறதுக்கு சீக்கிரம் எந்திக்கும் இல்லையா, அதனால் நைட்டு வந்து மதியம் தூங்கிட்டேன் அப்படின்னா நைட்டு படுத்ததுமே தூக்கம் வராது. அதனால் வீக் டேஸில் மட்டும் மதியம் தூங்க மாட்டேன். இந்த பூசணிக்காய் அல்வா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமானது சுகர் கரெக்டான அளவு சேர்க்குறது. அதுக்காக இந்த பூசணிக்காய் வந்து தனியாக பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு அது எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். உங்ககிட்ட மெஷரிங் கப் இருந்தது அப்படின்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இப்போ 1.5 கப் வந்து பூசணிக்காய் வந்திருக்கு. ஸோ 1.5 கப் பூசணிக்காய் இருக்குன்னா 1.5 கப் சுகர் சேர்க்கவே கூடாது. அப்படி சேர்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப தித்திப்பாக இருக்கும். 1.5 கப் பூசணிக்காய் வந்திருக்கு அப்படின்னா அதில் வந்து 3/4 கப் சுகர் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 1 டம்ளர் பூசணிக்காய் இருக்குன்னா அதில் 1/2 டம்ளர் சுகர் சேர்த்தா போதும். இப்போ இந்த தண்ணியையும் இந்த பூசணிக்காய் வச்சுட்டு அது நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா அது ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அது ஆனதுக்கப்புறமா 3/4 கப் சுகர் சேர்த்துட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டுறதை நிப்பாட்டக்கூடாது. ஸோ கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ, கொஞ்சம் கலர் பவுடர். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் ரொம்ப இதுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அந்த நெய்யெல்லாம் அது நல்லா அப்சர்வ் ஆகணும். அது வரை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஏலக்காய் பொடி, அந்த சுகர் வந்து ரொம்ப கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதுவும் நல்லா அப்சர்வ் ஆகிற வரை கிளறி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கடைசி வரணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு அல்வா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் நல்லா வறுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வரும். நான் வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை எடுத்தேன். அதுக்கு முந்தின வீக்கெண்டு வந்து நாங்கள் கொலுக்கு கூப்பிட்ருக்கோங்க எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில். ஸோ அதெல்லாம் கிளம்பி போனது தான் இப்போ நான் உங்களுக்கு அடுத்து ஸ்டில்ஸ் போடுறேன். நான் கட்டியிருக்க சாரீ வந்து அவங்ககிட்ட தான் நான் போகிறேன் இல்லையா கொலு, அவங்கக்கிட்ட தான் அந்த காந்தாய் கலெக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அவங்கக்கிட்ட தான் எடுத்தது. உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க ஃபேஸ்புக் பேஜில் இருக்காங்க, நான் உங்களுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அனன்யா சாய், அவங்க 7th பர்த்டே, அக்டோபர் 12th வந்து அவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே அனன்யா சாய். அப்புறம் வந்து ஹாய் யோகிதா, ஹாய் ஹரி, ஹாய் கலைவாணி பரமேஸ்வரன், ஹாய் மகிழினி, அவங்க வந்து 5 மாத குழந்தை மகிழினி அப்படிங்கிறவங்க. ஹாய் கவி சூர்யா, ஹாய் ஷாலினி, ஹாய் திவ்யா, ஹாய் நவீன் தலை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த பேர். ஹாய் ஷகிங்கா, ஹாய் பவி, ஹாய் ஹரிணி, ஹாய் அனுஷா ராய், ஹாய் தேவலக்ஷிதா, ஹாய் கௌசல்யா, ஹாய் ஸ்ரேயா, ஹாய் வர்ஷிதா, ஹாய் மோனிஷா. இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். நிறைய பேர் வந்து என் பேர் சொல்லவே மாட்டேங்கிறீங்கக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஒவ்வொரு வீடியோவிலும் கொஞ்சம் பேர் தான் சொல்ல முடியும். நான் நிறையா பேர், கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ எல்லார் பேரையும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டைம் அப்லோட் பண்ணும்போது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு யாரும் கோவப்படாதீங்க, அது ரொம்ப ரொம்ப சாரி. கொஞ்சம் பேராக ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒரு 10 பேராக நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியில் நான் வந்து வரேன். தேங்க்யூ.